ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் இங்கே ரொம்பவே நல்லாயிருக்கோம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற வியூவர்ஸாக இருந்தால் வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்டேட் பண்ணுற வீடியோஸ்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். நாம் இன்றைக்கி பார்க்க இருக்க ரெசிபி புளியோதரை பேஸ்ட். இது வந்து பார்த்திங்கன்னா பேச்சுலர்ஸாக இருக்காங்க, இல்லை வெளியூருக்கு எங்கன்னா போகிறாங்க அப்படின்னா வீட்டுக்கு வரும்போது இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்துட்டோன்னா இது வந்து ஒரு 3 months ஆனாலுமே கெட்டு போகாது. நம்ம ஸ்டோர் பண்ணிவிட்டு ரைஸில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி மீடியம் சைஸ் லெமன் 2 லெமன் அளவுக்கு நான் புளி எடுத்திருக்கேன். அது முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இதை ஸ்டவ்வில் வச்சு ஒரு கொதி வர வரைக்கும் வேக வைக்க போகிறோம். கரண்டி வச்சு புளியை இந்த மாதிரி தனித்தனியாக பிரித்து விடுங்க. அப்போ தான் இதோட எசன்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக இந்த தண்ணியில் இறங்கும். நம்ம சேனலில் ஆல்ரெடி கோவிலில் கிடைக்கிற மாதிரி புளியோதரை எப்படி பண்ணோம் அப்படிங்கிற வீடியோவும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். கர்நாடகாவில் எந்த மாதிரி ஸ்டைலில் செய்வாங்க அப்படிங்கிறதையும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த 2 வீடியோவோட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஷேர் பண்ணுறேன். மறக்காமல் கிளிக் பண்ணி பாருங்கள். பாருங்கள், ஒரு கொதி வரப்போகுது. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக ஆற விட்டுருங்க. ஆறுனதுக்கப்புறமா இதை தண்ணியோடு சேர்த்து ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. இதை ஒரு வாட்டி அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சதுக்கப்புறமா ஒரு ஃபில்டரில் இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணிக்க போகிறோம். கரண்டி வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா இதோட ஜூஸ் எல்லாமே பவுலுக்கு வந்துடும். பாருங்கள், இன்னும் கூட இதில் நிறைய எசன்ஸ் இருக்குது. ஸோ இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்து இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். ஃபைனலாக நமக்கு புளி வந்து கொஞ்சம் கூட வேஸ்ட் ஆகாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் கையை வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்து இந்த ஜூஸ் கம்ப்ளீட்டாக நான் வந்து எடுத்துக்கிறேன். பாருங்கள், பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த தோலை வந்து நம்ம எடுத்து டஸ்ட்பினில் போட்டுடலாம். அடுத்து இதுக்கான மசாலா ரெடி பண்ண போகிறோம். ஒரு ட்ரையான வானலில் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி விதை சேர்த்துக்கிறேன். இது வந்து லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் இதை வந்து வறுத்து எடுத்துக்கலாம். இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அடுத்து வந்து ஒரு 20 போல் நான் வரமிளகாய் எடுத்திருக்கேன். காரத்துக்கு தகுந்தா போல் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். நான் இதில் வேறு எந்த மசாலாவும் சேர்க்க போகிறதில்ல. ஸோ அதனால் நீங்கள் ஒரு 20 போல் வரமிளகாய் வந்து எடுத்துக்கோங்க. வரமிளகாய் ரொம்ப காரமாக இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கிறேன். இது நல்ல கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வறுபட்டுட்டதுக்கப்புறமா நம்ம எடுத்து அதே பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இது கூடவே பெருங்காயத்தூள் கொஞ்சம் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட கட்டி பெருங்காயம் இருந்தால் நீங்கள் அது கூட சேர்த்துக்கலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறமா இதை ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. எந்த அளவுக்கு அரைக்க முடியுமோ அரைச்சிக்கோங்க. அடுத்து வானலில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நான் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன். நீங்கள் கடுகு சேர்க்க முன்னாடி வேர்க்கடலை, பச்சை வேர்க்கடலையாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வறுத்து தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க. நான் இன்றைக்கி வறுத்த வேர்க்கடலை சேர்க்கறதுனால அந்த வீடியோ வந்து நான் எடுக்கலை. அடுத்து கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கிறேன். இது நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும். வந்ததுக்கப்புறமா ஒரு 4-5 வரமிளகாய் இது கூட சேர்த்துக்கலாம். நம்ம மிளகாய்த்தூள் எதுவுமே சேர்க்கலை. இந்த வரமிளகாய் தான் நமக்கு வந்து நல்ல ஒரு காரம் கொடுக்கணும். ஸோ அதனால் நீங்கள் வரமிளகாய் சேர்த்துக்கலாம், தப்பே கிடையாது. அடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்ச புளி கரைச்சலை இது கூட சேர்த்துக்கலாம். நம்ம புளியை வந்து அரைச்சி சேர்த்துருக்கிறதுனால இது ரொம்ப சீக்கிரத்துலேயே கெட்டிப்படும். பாருங்கள், ஒரு வாட்டி கொதித்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு உங்களுக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. நம்ம அரைச்ச மசாலாவை பாருங்கள் எந்த அளவுக்கு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிருக்கேன் அப்படின்னு. இப்போ இதையுமே நம்ம இந்த புளி கரைச்சலோடு சேர்த்துக்கலாம். நான் அரைச்ச மொத்த பவுடரையுமே நான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது கெட்டிப்படுறதுக்கு ரொம்பவே குறைவான நேரம் தாங்க எடுத்துக்கும். ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன். வறுத்த வேர்க்கடலையே டைரெக்டாக இது கூட சேர்த்துக்கிறேன்.
இது கூடவே ஒரு இன்ச் அளவுக்கு வெல்லம் வந்து சேர்த்துக்கோங்க. அந்த வெல்லம் போடுறத வீடியோ வந்து நான் எடுக்க மறந்துட்டேன். அதுதான் இந்த ரெசிபிக்கு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். ஸோ மறந்துடாமல் 1 இன்ச் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு கெட்டிப்பட்டு வந்திருக்குன்னு. இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா இன்னும் கூட கொஞ்சம் கெட்டிப்படும். அடுத்து சூடான சாப்பாடு எடுத்திருக்கேன். மஞ்சப்பொடி 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய். இப்போ இதை ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ண புளியோதரை பேஸ்ட்டை இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக நீங்களும் நான் சொன்ன மெத்தடில் ஃபாலோ பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. இதை எப்படி ஸ்டோர் பண்ணணுன்னு பார்க்கலாம். ஈரம் கொஞ்சம் கூட இல்லாத ஒரு கண்ணாடி பாத்திரத்தில் இது வந்து இந்த பேஸ்ட்டை வந்து எடுத்து சேர்த்துக்கோங்க. இதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. 3 மந்த்ஸ் ஆனாலும் கெட்டு போகாது. இதை எடுத்து யூஸ் பண்ணும்போது மட்டும் லைட்டாக சூடு பண்ணிவிட்டு சாப்பாட்டில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த ரெசிபி கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தமிழ் இன்ஃபோ ஆர்ஹெச்.